வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பெரிய தொகைக்கான செக் பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சு. ஆமா, நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம்தான். நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எதிர்பார்ட்டிய கோர்ட் விடுவிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? பெரிய கேள்வி இது. சாதாரணமா ஒரு புகார் கொடுத்தவர் மாதிரி மேல்முறையீடு செய்ய பெர்மிஷன் கேட்கணுமா? இல்ல அந்த குற்றத்தால பாதிக்கப்பட்டவர், அதாவது விக்டிம் மாதிரி உங்களுக்கு நேரடியா அப்பீல் பண்ண உரிமை இருக்கா? ம், இதுதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம். சரி. சரியா சொன்னீங்க. மிஸ் செலஸ்டியம் ஃபைனான்ஷியல்ஸ் vs ஏ ஞானசேகரன் மற்றும் பலர்னு ஒரு கேஸ்ல நம்ம உச்ச நீதிமன்றம் இப்போ சமீபத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஓ, அந்த கேஸா? ஆமா, அது இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், அதாவது என்ஐ ஆக்ட் செக்ஷன் 138 கீழ வர செக் பவுன்ஸ் கேஸ்கள்ல. ஆமா. புகார் கொடுத்தவரோட மேல்முறையீட்டு உரிமை என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான சட்ட கேள்விக்கு நல்ல தெளிவு கொடுத்திருக்கு. சரி. அப்போ அந்த செலஸ்டியம் ஃபைனான்ஷியல் கேஸ்ல என்னதான் நடந்தது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பெரிய அமௌண்ட் சம்பந்தப்பட்டது போல தெரியுதே. ஆமா ஆமா, செலஸ்டியம் ஃபினான்ஷியல் கம்பெனி ஞானசேகரன் ஒருத்தர், அப்புறம் இன்னும் 2 பேர் மேல பல செக். பல செக்கா? ஆமா, லட்சக்கணக்குல 6,25,000, 10 லட்சம், 9 லட்சம், 12 லட்சம், 25 லட்சம்னு அடேங்கப்பா. இப்படி பல செக் பணம் இல்லாம திரும்பிடுச்சுன்னு கேஸ் போட்டாங்க. ஆனா கீழ் கோர்ட்ல ம். அந்த கடன் சட்டப்படி சரியா நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டாங்க. ஓ. அதனால கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது சிஆர்பிசி செக்ஷன் 255(1) படி அவங்க 3 பேரையும் விடுவிச்சிட்டாங்க, அக்விட்டல் பண்ணிட்டாங்க. ஓ, விடுதலையே பண்ணிட்டாங்களா? அப்போ செலஸ்டியம் கம்பெனி சும்மா இருந்தாங்களா? ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பாங்களே. போனாங்க. சிஆர்பிசி செக்ஷன் 378(4) கீழ இந்த விடுதலையை எதிர்த்து அப்பீல் பண்ண ஸ்பெஷல் லீவ், அதாவது சிறப்பு அனுமதி கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. சிறப்பு அனுமதியா? அப்பீல் பண்றதுக்கே பெர்மிஷன் கேட்கணுமா? ஆமா, சில கேஸ்கள்ல அப்படி ஒரு விதி இருக்கு. ஆனா ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, கீழ்கோர்ட் தீர்ப்புல தலையிடுற அளவுக்கு போதுமான காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஸ்பெஷல் லீவ் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓ மை காட், இங்கதான் அப்போ விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. சுப்ரீம் கோர்ட்ல செலஸ்டியம் ஒரு புது பாயிண்ட் எடுத்தாங்களே. நாங்க வெறும் புகார்தாரர் இல்லங்க, நாங்க பாதிக்கப்பட்டவங்க, விக்டிம்ஸ்னு சொன்னாங்களாமே. கரெக்ட். அதான் முக்கியமான திருப்பம். ஒரு செக் கேஸ்ல எப்படி பாதிக்கப்பட்டவர்னு சொல்ல முடியும்? அது ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர் தானே. நல்ல கேள்வி. இங்கதான் சிஆர்பிசி நமக்கு உதவுது. அதுல செக்ஷன் 2W ஒன்னு இருக்கு. அது பாதிக்கப்பட்டவர், அதாவது விக்டிம்னா யாருன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? குற்றம் சாட்டப்பட்டவரோட செயலால யார் இழப்பையோ அல்லது காயத்தையோ அடைஞ்சாங்களோ அவங்க தான் விக்டிம்னு சொல்லுது. 2009 ஒரு சட்ட திருத்தம் வந்தது. ஆமா. அது இந்த விக்டிம் டெஃபினிஷனையும் இன்னொன்னு செக்ஷன் 372ல ஒரு முக்கியமான ப்ரொவைசோ, அதாவது திருத்தத்தையும் சேர்த்துது. சரி. அந்த 372 திருத்தம் என்ன சொல்லுது? அதுதான் முக்கியம். அந்த திருத்தம் பாதிக்கப்பட்டவருக்கு, அதாவது விக்டிம்க்கு விடுதலையை எதிர்த்து நேரடியா மேல்முறையீடு செய்ய உரிமை கொடுக்குது. ஓ, நேரடியாவே அப்பீல் பண்ணலாமா, ஸ்பெஷல் லீவ் இல்லாமலேயே? ஆமாம். ஆனா இதுல முன்னாடி ஒரு குழப்பம் இருந்தது. மல்லிகார்ஜுன் கொடகல்னு ஒரு வழக்குல 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நடுவுல கருத்து வேறுபாடு வந்தது. எதுல? இந்த மாதிரி நேரடி அப்பீலுக்கு செக்ஷன் 378(4) படி ஸ்பெஷல் லீவ் வேணுமா வேண்டாமான்னு. ஜஸ்டிஸ் லோகூர் தேவையில்லைன்னாரு, ஜஸ்டிஸ் தீபக் குப்தா தேவைன்னார். அப்படியானா இந்த செலஸ்டியன் பிஎஸ்மா சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுத்தாங்க? செக்ஷன் 138 கேஸ்ல புகார் கொடுத்தவரை விக்டிம்னு ஏத்துக்கிட்டாங்களா? சரியா கேட்டீங்க. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லோகூர் சொன்ன கருத்தை ஏத்துக்கிட்டாங்க. கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? செக்ஷன் 138 கேஸ்ல செக்க வாங்குனவர், அதாவது புகார்தாரர் பண இழப்பை சந்திக்கிறார் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதனால சிஆர்பிசி செக்ஷன் 2WA வரையறைப்படி அவர் கண்டிப்பா ஒரு பாதிக்கப்பட்டவர், விக்டிம் தான். அட, அப்போ அதனால அவங்களுக்கு செக்ஷன் 372 திருத்தத்தின்படி நேரடியா மேல்முறையீடு செய்ய முழு உரிமை இருக்கு. அப்போ அந்த செக்ஷன் 378(4) படி ஸ்பெஷல் லீவ், சிறப்பு அனுமதி அதெல்லாம் கேட்கவே தேவையில்லையா? இது பெரிய விஷயமாச்சே. நிச்சயமா, மிகப்பெரிய தாக்கம் இது. அதாவது விக்டிம்ங்கிற முறையில செக்ஷன் 138 புகார்தாரர் விடுதலையை எதிர்த்து நேரடியா ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். அந்த ஸ்பெஷல் லீவுக்காக அலைய தேவையில்லை. தேவையில்லை. இது பாதிக்கப்பட்டவரோட உரிமைய கவர்மெண்ட் அல்லது சாதாரண புகார்தாரரோட உரிமையை விட அவங்களுக்கு ஸ்பெஷல் லீவ் தேவைப்படலாம் ஒரு படி மேல வைக்குது. ஏன் அப்படி? நோக்கம் என்னன்னா,
குற்றம் செஞ்சவருக்கு அப்பீல் பண்ண உரிமை இருக்கிற மாதிரி குற்றத்தால் பாதிக்கப்பட்டவருக்கும் சமமான முழுமையான உரிமை இருக்கணுங்கிறது தான். ஓகே ஓகே. அப்போ கடைசியா செலஸ்டியம் நிறுவனத்துக்கு என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் போட்ட உத்தரவை ரத்து செஞ்சுட்டாங்க. சரி. செலஸ்டியம் நிறுவனம் இப்ப நேரடியா செக்ஷன் 372 படி 4 மாசத்துக்குள்ள ஹை கோர்ட்ல மேல்முறையீடு செய்யலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம். அப்போ நம்ம நேயர்களுக்கு இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு செக் பவுன்ஸ் கேஸ்ல புகார் கொடுத்து கீழ்கோர்ட்ல எதிர்த்தரப்பு விடுதலை ஆயிட்டா, ஆமா, இனி நீங்க நேரடியா ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். ஸ்பெஷல் லீவுக்காக அலைய வேண்டாம். சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த தீர்ப்போட சாரம். சுருக்கமா சொல்லணும்னா, செக்ஷன் 138 NI ஆக்ட் வழக்குகள்ல புகாருதாரர் இனி சிஆர்பிசி படி பாதிக்கப்பட்டவர்னு கருதப்படுவார். அதனால செக்ஷன் 372 கீழ் நேரடியா மேல்முறையீடு செய்யலாம். செக்ஷன் 378(4)ல ஸ்பெஷல் லீவ் தேவையில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தல் இது. கண்டிப்பா. ஆனா இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. இந்த செக்ஷன் 138ங்கிறது அடிப்படையில பார்த்தா பண இழப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கருதப்படும் குற்றம், அதாவது டீம்ட் ஒஃபென்ஸ். ஆமா. இதுல புகார் கொடுத்தவரை ஒரு வன்முறை குற்றத்தால் பாதிக்கப்பட்டவரோட ஒப்பிட்டு விக்டிம்னு சொல்றது அந்த விக்டிம்ங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை கொஞ்சம் நீர்த்து போக செய்யுதா? நல்ல கேள்வி. இல்ல இந்த மாதிரி கேஸ்கள்ல ஏற்படுற அந்த கணிசமான பண இழப்புக்கு இது ஒரு சரியான அங்கீகாரத்தை கொடுக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.